வணக்கம் நண்பர்களே! நம்ம இன்னைக்கு அமாவாசைய பத்தி பார்க்க போறோம். அமாவாசை இன்று மதியம் சரியா ஒரு 11:50லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நாளைக்கு மதியம் வரைக்கும் இருக்கு. நாம இதுவரைக்கும் அமாவாசைனா காலையில விரதம் விடுவோம். அவங்கவங்க சாங்கியம், சம்பிரதாயம் எப்படியோ அதுபடி செஞ்சிருப்போம். ஆனா, அமாவாசைக்கான உரித்தான நேரம் எது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இன்ன வரைக்கும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. யாராவது சொல்லியிருந்தா 1, 2 பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு 24 மணி நேரத்தில ஒரு 10 நிமிஷம் மட்டும் தான் உண்மையான அமாவாசை. அந்த 10 நிமிஷம் தான் அக்யூரஸியா நீங்க என்ன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்றீங்களோ, அது அப்படியே அவங்கள போய் சேரும். அவங்களுக்கான அந்த நன்மை கிடைக்கும். அவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்ண முடியும். சரிங்களா? அது எப்புட்றா அந்த அக்யூரசி டைம் அப்படின்னா, அது ஜோதிடர்களுக்கு தான் தெரியும். நான் வந்து அந்த டைம் எடுத்து வச்சிருக்கேன். மேக்ஸிமம் 5:45லேருந்து 5:55க்குள்ள வருது. ஆனா, இது டிஸ்ட்ரிக்ட் வைஸா பிரியுது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் சூரியனோட உதயம் வந்து மாறுது இல்லைங்களா? அப்படிங்கும்போது அந்த டைம் டியூரேஷன் காரணமாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் தனித்தனியா எடுத்து வச்சிருக்கேன். அத அப்படியே லைனா சொல்றேன். புடிச்சுக்கோங்க. எப்படி இத செய்யணும் அப்படின்றத நான் பின்னாடியும் சொல்றேன். பின்னாடி இந்த டிஸ்ட்ரிக்ட் இது முடிஞ்சோனே எப்படி தர்ப்பணம் செய்றதுக்கு, எப்படி வழிபாடு வீட்ல எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்றத தெளிவா சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் 5:45லேருந்து 5:55. செங்கல்பட்டு 5:35லேருந்து 5:45. சென்னை 5:35லேருந்து 5:45. கோயம்புத்தூர் 5:50லேருந்து 6 மணி வரைக்கும். கடலூர் 5:40லேருந்து 5:50 வரைக்கும். தர்மபுரி 5:45லேருந்து 5:55 வரைக்கும். திண்டுக்கல் 5:55லேருந்து 6:05 வரைக்கும். ஈரோடு வந்து 5:50லேருந்து 6 மணி வரைக்கும். கள்ளக்குறிச்சி வந்து 5:43லேருந்து 5:53 வரைக்கும். காஞ்சிபுரம் 5:38லேருந்து 5:48 வரைக்கும். கன்னியாகுமரி 5:55லேருந்து 6:05 வரைக்கும். கரூர் 5:50லேருந்து 6 மணி வரைக்கும். கிருஷ்ணகிரி 5:45லேருந்து 5:55. மதுரை 5:50லேருந்து 6 மணி வரைக்கும். மயிலாடுதுறை 5:40லேருந்து 5:50 வரைக்கும். நாகப்பட்டினம் 5:40லேருந்து 5:55 வரைக்கும். நாமக்கல் 5:45லேருந்து 5:55 வரைக்கும். நீலகிரி 5:51லேருந்து 6:01 வரைக்கும். பெரம்பலூர் 5:43லேருந்து 5:53 வரைக்கும். புதுக்கோட்டை 5:45லேருந்து 5:55. ராமநாதபுரம் 5:46லேருந்து 5:56. ராணிப்பேட்டை 5:36லேருந்து 5:46 வரைக்கும். சேலம் 5:45லேருந்து 5:55 வரைக்கும். சிவகங்கை 5:55 இல்ல. சிவகங்கை வந்து 5:50 டூ 6 மணி வரைக்கும். தென்காசி 5:55லேருந்து 6:05 வரைக்கும். தஞ்சாவூர் 5:45லேருந்து 5:55 வரைக்கும். தேனி 5:50லேருந்து 6 மணி வரைக்கும். தூத்துக்குடி 5:53லேருந்து 6:03 வரைக்கும். திருச்சிராப்பள்ளி 5:55லேருந்து 6:05 வரைக்கும். திருநெல்வேலி 5:45லேருந்து 5:55 வரைக்கும். திருப்பத்தூர் 5:40லேருந்து 5:50 வரைக்கும். திருப்பூர் 5:50லேருந்து 6 மணி வரைக்கும். திருவள்ளூர் 5:35லேருந்து 5:45 வரைக்கும். திருவண்ணாமலை 5:40லேருந்து 5:50 வரைக்கும். திருவாரூர் 5:40லேருந்து 5:50 வரைக்கும். வேலூர் 5:40லேருந்து 5:50 வரைக்கும். விழுப்புரம் 5:40லேருந்து 5:50 வரைக்கும். விருதுநகர் 5:40லேருந்து 5:50லேருந்து 6 மணி வரைக்கும் விருதுநகர். இதுதான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கான அந்த அக்யூரஸியான அமாவாசை டைம். அந்த 10 நிமிஷம் தான் அது உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அமாவாசையோட உச்ச நேரம். அந்த உச்ச நேரத்தில நம்மளோட பித்ருக்களுக்கு, முன்னோர்களுக்கு நம்ம அவங்க தான் இறந்துட்டாங்களே! அவங்களுக்கு நம்ம எதுக்கு செய்யணும்? அவங்க பிறப்பு எடுத்திருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம எதுக்கு செய்யணும்? அப்படின்னு இல்லாம, நம்ம முன்னோர்களுக்கு இந்த டைம்ல நம்ம என்ன செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு நீங்க ட்ரெஸ் எடுத்து வைக்கலாம், இல்ல சாப்பாடு படையல் போடலாம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு 5 முக விளக்கு ஏத்தி, ஒரு கிளாஸ் தண்ணீர் வச்சு, நீங்க வழிபாடு செய்யணும். எங்க செய்யலான்னா,
ஓப்பனா மொட்டை மாடியில செய்யலாம். இல்ல உங்களுக்கு வீட்டு வாசல், களம் அதிகமா இருக்குன்னா, வெளியில செய்யலாம். இல்ல நாங்க சிட்டிக்குள்ள இருக்கோம்னா, நீங்க வீட்டுக்குள்ளேயே கூட செய்யலாம். ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த அக்யூரஸியான டைம்ல நீங்க அந்த உச்ச நேரத்தில நீங்க செஞ்சீங்கன்னா, அவங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. நேரா அவங்களுக்கு போய் சென்றடையும். அவங்க அடுத்த பிறப்பிலேயே இருந்தாலும், அடுத்த பிறப்புல அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க்கா இருந்திருக்கும். இப்ப போன பிறப்போட கர்மா வந்து தாக்கத்தின் காரணமாக அடுத்த பிறப்புல ஏதோ ஒரு ரிஸ்க் சந்திச்சுட்டு இருப்பாங்க. நீங்க இங்க குடுக்கக்கூடிய அந்த பூஜை, தர்ப்பணம் இதெல்லாம் அந்த பிறப்புல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ரிஸ்க்ல இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களோட ஆன்மா அங்க சாந்தி அடைஞ்சதுன்னா, உங்களுக்கு இங்க அப்படியே நன்மை நடக்க ஆரம்பிக்கும். நீங்க போயிட்டு அவங்கள்ட்ட அது வேணும், இது வேணும் அப்படின்னு வந்து கேட்கவே கூடாது. இப்போ நான் சொல்ற மாரி சொல்லுங்க. உங்களின் மறு உருவம் தான் நானும், நம் குடும்பமும், நீங்கள் தான் நான். உங்கள் வழிகாட்டலில் மிக நன்றாக இருக்கிறோம். இதேபோல என்றும் எங்களை காக்கும் பாதுகாவலராக வழிநடத்தி செல்லும் குலதெய்வமாக இருக்கும் உங்களின் பாதம் பணிகிறோம். நம் குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தி சென்று கொண்டு இருப்பதற்கு மிக்க நன்றி. இப்போதும் என்னையும் என் குடும்பத்தையும் வழிநடத்தி சென்று கொண்டு இருக்கிறீர்கள். அதற்கும் நன்றி. என்றும் உங்களுக்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். நீங்கள் யார் ரூபத்தில் இருந்து இப்போது இருந்தாலும் சரி, உங்களுக்கு உண்டான பணிவிடையை மற்ற உயிரினங்கள் மூலமாக, மற்ற மனிதர்கள் மூலமாக, அவர்களுக்கு செய்யும் பணிவிடை மூலமாக அதை திருப்பி செலுத்தி வருகிறோம். இதேபோல என்னைக்கும் எல்லார் கூடவும் எனர்ஜியாக கலந்து இருக்க வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லணும். இது வந்து என்னோட குருமார், என்னோட குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அதை நான் படிக்கும்போது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம். என்னுடைய குரு சொல்லிக் கொடுத்தத அப்படியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுபடி வேண்டிக்கோங்க. அங்க மற்ற உயிர்களுக்கு உணவளிக்கணும்னு ஒரு வரி வந்திருக்கும் பாருங்க. அந்த வரி எதற்காகனா, ஒரு 5 நாய்களுக்கு அல்லது பூனைகளுக்கு 3 பூனைகளுக்கு அல்லது 5 மனிதர்களுக்கு உணவளிக்கிறது. உணவளிக்கிறதுனா, நம்ம வந்து தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு அப்படின்னு பிளேட்ல போட்டு குடுக்கக்கூடாது. வாழை இலையில பச்சரிசி சமைச்சு, மஞ்சள் பூசணி அந்த உணவுக்கு வந்து பொரியல் வச்சு, குழம்பு, ரசம் இப்படி தான். இதுக்கு பேர் தான் அமுது படைக்கிறது அப்படின்னு பெயர். இதுபோல நீங்க அமுது படைக்கணும். சரிங்களா? நாளை டேட்டுங்க 15ஆம் தேதி 6வது மாதம் 2026. நாளைக்கு காலையில் இந்த டைம் எல்லாம் நான் உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் டைம் எல்லாம் சொல்லியிருக்கேன். அதுபடி செய்யுங்க. சிறப்பாக இருக்கும். முன்னோர்களை வேண்டிக்கோங்க. ஏன்னா குலதெய்வன்றது அந்த இடத்துக்கு நம்ம போய் அவங்க இருந்த இடத்துல நம்ம அவங்க சாப்பிட்ட சாப்பாடு, தண்ணி, காற்று இதெல்லாம் சுவாசிக்கிறது, இதெல்லாம் எடுத்துக்கிறது தான் குலதெய்வம். அதனால தான் நம்ம பூர்வ இடம் எங்கே இருக்குன்னு பார்த்து குலதெய்வத்தை போய் கும்பிட சொல்லியிருக்காங்க. நாளைக்கு வந்து அந்த டைமில் அந்த 10 நிமிஷத்தில் ஒரு 5 முக விளக்கேற்றி தண்ணீர் வச்சு நீங்கள் செய்யுங்க. மற்றபடி நீங்கள் எக்ஸ்ட்ரா செய்கிறது என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க. சரிங்களா? நன்றி. இந்த பதிவை எல்லாருக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நான் எடுக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 3 மணி நேரமாச்சு. சரிங்களா? நன்றி. வணக்கம்.